மண்ணச்சநல்லூர் அடுத்து திருப்பைன்னி வங்கியில் தீ விபத்து, லட்சக்கணக்கான பொருட்கள் எரிந்து நாசம். மின் சாதனங்களை அணைக்காமல் வங்கியினர் சென்றதாக வங்கி கணக்காளர் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்து திருப்பைன்னி பகுதியில் கனரா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் திருப்பைன்னி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வங்கியில் வாடிக்கையாளர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வங்கியின் உட்புறம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு புகை மூட்டம் வந்துள்ளது. இதனை பார்த்த அருகில் வசிப்பவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் அடிப்படையில் சமயபுரம் மற்றும் மண்ணச்சநல்லூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வங்கியின் கதவை திறந்தபோது தீ வங்கி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதனை அடுத்து சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தினால் வங்கியில் உள்ள 2 கணினி, பணம் கவுண்டிங் இயந்திரம், சிசிடிவி கேமரா, நகை எடை போடும் இயந்திரம் என லட்சக்கணக்கான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் வங்கியில் உள்ள பணம், நகைகள், பத்திரம் ஆகியவை மற்றொரு அறையில் இருந்ததால் தீ விபத்து தடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மண்ணச்சநல்லூர் காவல் ஆய்வாளர் மற்றும் தடயியல் துறையினர் வங்கியின் விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகு எவ்வளவு பொருட்கள் சேதமடைந்துள்ளது, அதன் மதிப்பு எவ்வளவு என தெரியவரும். சம்பவம் தொடர்பாக வங்கி கணக்காளர் கூறும்போது, வழக்கமாக வங்கியை பணியை முடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அனைத்து மின் சாதனங்களும் அணைத்துவிட்டுதான் செல்வோம். ஆனால் கடந்த சனிக்கிழமை வங்கியில் மாலை பணியை முடித்து மின்னணு இயந்திரங்களை சரிவர நிறுத்தப்படாமல் பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதில் வங்கியின் தங்க நகைகள் சரிபார்க்கும் இடத்தில் உள்ள மின் விசிறி நிறுத்தாமல் சென்றதால் மின் விசிறியில் அதிக வெப்பம் ஏற்பட்டு வயர்களில் உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து உள்ளது. இது முழுமையாக வங்கி நிர்வாகத்தின் கவனக்குறைவுதான் காரணம் என குற்றம் சாட்டினார்.